ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வந்து கோயம்புத்தூர் வரேன் அப்படி சொல்லி ஒரு லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நம்ம கோயம்புத்தூரில் இருக்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, காய்ச்சலாக தான் வாய் வளருது. கோயம்புத்தூரில் நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் வந்து வாட்ஸ்அப்பில் நம்மக்கிட்ட க்ரீம் ஆர்டர் போட்டிருக்காங்க இல்லையா, நம்பர் இருக்குது நிறைய பேர்கிட்ட. கோயம்புத்தூர் தான் சிஸ்டர், நம்ம ஊர், வீட்டுக்கு வாங்க நம்ம மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் அன்பாக கேட்டிருக்காங்க. ரொம்ப அன்பாக பாசமாக பேசுகிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என்ன சம்பாதிச்சாலும் 4 நல்ல மனுஷங்களை சம்பாதிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நான் பண்ணியிருக்கேன். அது எனக்கு பெரிய விஷயம், இதுவே எனக்கு பெரிய அவார்டு மாதிரி. அப்புறம் லாஸ்ட்டு சனிக்கிழமை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். ஃபசீலா அப்படிங்கிற சிஸ்டருக்கு க்ரீம் தான் கொடுக்க போனேன். இங்கே பக்கம் தான் மேலப்பாளையம், போகிற வழியில் அப்படியே கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க சொல்லிட்டு கொடுக்க போயிருந்தேன். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகிறது ஐடியா இல்லை, அவங்க கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்து வாங்குறது ஐடியா. நான் தான் சரி வண்டியில் தானே போகிறோம், வீட்டுக்கே போய் கொடுத்துடலான்ட்டு போனேன். உள்ளே வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் அன்பாக உட்கார வச்சு தண்ணி கொடுத்து பூஸ்டெல்லாம் போட்டு கொடுத்து, நீங்கள் வீட்டுக்கு வரேன்னு தெரியாது சொல்லவே இல்லை, நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வாங்கிக்கிறதா தானே இருந்துச்சு, நீங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னு தெரிஞ்சால் நான் சாப்பாடே செஞ்சுருப்பேன் அப்படின்னு ரொம்ப அன்பாக பேசினாங்க. அந்த சிஸ்டர் அவங்களோட அம்மாவும் இன்னும் அன்பாக பேசினாங்க. அப்புறம் அவங்களோட குழந்தைங்க, ஒரு பாப்பா ஒரு தம்பி, அவங்களும் நல்லா பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் நெக்ஸ்ட் டைம் பிரியாணி செஞ்சு அவங்களுக்கு பார்சல் கொடுத்து அனுப்பிடுவேன், நெக்ஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி வீட்டுக்கு வாங்க அப்படின்லாம் ரொம்ப அன்பாக பேசினாங்க. ரீசெண்ட் டேஸில் வந்து நான் சந்தோஷமாக இருக்கேன்னா, அது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் கிடச்சவங்க என்கிட்ட அன்பாக பேசுகிறாங்க இல்லையா. அம்மா உனக்காண்டி துவா செய்கிறேன்டா அப்படின்னு ஒரு அம்மா பேசுவாங்க, கோயம்புத்தூர் தான் நினைக்கிறேன் அவங்க. அப்புறம் அக்கா, எனக்கு அக்காவாக பேசுவாங்க, அப்புறம் தங்கச்சா பேசுவாங்க, எனக்கு தங்கச்சா வந்து பேசுவாங்க ராஜி அக்கான்னு, அப்புறம் ஃப்ரெண்டாக, இந்த மாதிரி நிறையா பேர் கிடச்சிருக்காங்க. நீங்களாம் அன்பாக பேசுகிறது, நீங்களாம் காட்டுற அன்பும் நீங்கள் பாசமாக பேசுகிற வார்த்தைகளும் தான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு என்ன சொல்லணும்னு தெரியல, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் அந்த வீடியோ. காய்ச்சல் அடிக்காதான் என் மூஞ்சி இப்படி இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா என் கண்ணில் இவ்வளோ கருவலே இருக்காது. இப்போ ரீசெண்ட் டேஸாக அந்த யூடியூப்பில் க்ரீம்ஸ் ஆர்டர் எடுக்க ஆரம்பித்தா பார்த்தீங்களா, நைட்டு தூக்கமே இல்லை, விடிய ரிப்ளை பண்ணுறேன், அப்படியே என்னால் ரிப்ளை பண்ணி முடியலை. நிறைய பேர் கோச்சுக்கிறாங்க, நீங்கள் என்ன ரிப்ளை பண்ண மாட்டேறீங்க, நான் மெசேஜ் பண்ணி 1 வாரம் ஆகுது, 10 நாள் ஆகுது, 15 நாள் ஆகுது அப்படின்னு. ஆனால் என்னால் முடியல, ரிப்ளை பண்ண முடியல. முடிஞ்ச அளவு பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனாலும் திரும்ப மெசேஜ் வந்துகிட்டே தானே இருக்குது, அதனால் முடியல. அப்படி தூங்காமல் இருந்திருந்து கண்ணு ரொம்ப கருவலையும் வந்துருச்சு. அப்புறம் இப்போது நேரத்துலேருந்து காய்ச்சல் வேறு, சளி பிடிச்சிட்டு. இன்னுமே நிறைய பேர் கோவப்படுறாங்க, ரிப்ளையே பண்ண மாட்டேறீங்கன்னு. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி சீக்கிரமாக பண்ணிடுறேன், கோச்சிக்காதீங்க.